இன்றைக்கி என்ன குக்கிங் செய்ய போகிறோம் நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து சிக்கன் சால்னா பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இதில் என்னென்னலாம் மசாலா போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். கல்பாசி, ஏலக்காய், பட்டை, மிளகு, சீரகம், சோம்பு, முந்திரி, கசகசா, லவங்கம். இப்போ இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதில் தேங்காய் ரெடியாக வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம வறுத்த மசாலாவை இதில் கொட்டிக்கலாம். பூண்டு ஒரு 5 பல், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய். இப்போ இதை அரைச்சிக்கலாம். நம்ம அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரிஞ்சி இலை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, அவ்வளோதான். தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுவும் போன்லெஸ் எடுத்திருக்கேன். மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வதங்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கிக்கலாம் நல்லா. பாருங்கள், இப்படி வதங்கியிருக்கு. இன்னும் நல்லா மசியணும் தக்காளிலாம். அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் நல்லா வரும். கலந்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. சூப்பராக. இந்த மசாலாவை இதில் நம்ம போட்டுக்கலாம். மசாலாவை இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே இது பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், போட்டுக்கலாம். போன்லெஸ் போட்டுறேன் நான். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேக விட போகிறேன். இப்போது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் சால்னா ரெடி. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வாசமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா தான் இது பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்கோம். பாருங்கள், அதை தான் நான் இப்போ சுட போகிறேன். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா பரோட்டா ரெடி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பரோட்டா சிக்கன் சால்னா. பாய்.